25 வாங்கிடலாம்ல என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக வாங்குறோங்க. நம்ம ஆப்டியூட் அது மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரும், ரீசனிங்கில் வந்து ஒரு 5 கொஸ்டின் வரும். இப்படி தான் நான் பழைய பேப்பர்லாம் வெரிஃபை பண்ணதில் இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் எப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு இருந்தேன். சும்மா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதுனேன் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் தான் இருப்பாங்க. அந்த உடனே 6லேருந்து 10ங்க, இவர் மட்டும் நான் 6லேருந்து 8ங்கிறாரு. நம்ம கொஞ்சம் விசித்திரமானவங்க. Thanks to Kanish sir. Especially Kanish sir. ரொம்ப முக்கியமான தேங்க்ஸ் வந்து கனிஷ் அண்ணாக்கும். கனிஷ் சார் ஃபாண்ட்ஸ் கனிஷ் சார் அவர்தான் சிம்பிளிஃபிகேஷனாக சார் ஸ்பீடாக அவ்வளோ சூப்பராக சால்வ் பண்ணுவாங்க. திருப்பி அதை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவார் அவரோட செஷன்ஸில். ஸோ அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆப்டிக் வந்து கனிஷ் சாரோட கேட்டன் செஷன்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான மேக்ஸில் லாஸ்ட் 2 வாரம், இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அதிகமாக ஒரு 17 நாள் இருக்கும். என்ன பண்ண போகிறோம், எப்படி மேக்ஸில் 25 வாங்குகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப் இருக்குது, கனிஷ் மேக்ஸ் வெப்சைட் kanishmax.com. இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்ஸ் போட்டிருக்கோம், மேக்ஸ் ரீசனிங்கான கோர்ஸ். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ கோர்ஸ் பார்த்தா கண்டிப்பாக 25 அடிக்கலாம் மேக்ஸில், அந்த மாதிரி இருக்கும். நம்ம கோர்ஸை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். நிறையா ட்ரிக்ஸ் இதில் இருக்குது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு பேட்டர்ன் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தமிழ் ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின், ஸோ 150 மார்க்ஸ். பார்ட் பி வந்து ஜென்ரல் சயின்ஸ் 75. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து நமக்கு 25 கொஸ்டின். இதில் வந்து உங்களுக்கு ஆப்டியூட் அது மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரும், ரீசனிங்கில் வந்து ஒரு 5 கொஸ்டின் வரும். இப்படி தான் நான் பழைய பேப்பர்லாம் வெரிஃபை பண்ணதில் இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கேட்குமா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரி, ஸோ மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த 25ல் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, என்னென்ன மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதையுமே நான் சொல்கிறேன். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹச்சிஎஃப், எல்சிஎம். இந்த ஹச்சிஎஃப் எல்சிஎம்லாம் கண்டிப்பாக 2 மார்க் கேட்டுருவாங்க. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, ஏரியா அண்ட் வால்யூம்னா இந்த மென்சுரேஷன்ஸ். அதுக்கப்புறம் நேரம் அண்டு வேலை, டைம் அண்ட் ஒர்க்லேயுமே 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரீசனிங், ஃபஸ்ட்டு பார்த்தது மேக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங் இது நான் எழுதலை, உங்களுக்கு அஃபிஷியல் சிலபஸில் கொடுத்ததெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பசில், டைஸ், விசுவல் ரீசனிங்னா டயக்ராம் வச்சு வருது. ஆல்ஃபா நியூமரிக்னா இந்த ஏபிசிடி பாருங்கள் எழுதலை, ஏபிசிடி, அதுக்கப்புறம் டிஎஃப்ஜி அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்பர் சீரீஸ்னால் 2, 4, 6, 8க்கு அப்புறம் என்ன 10. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் வரும். எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் வரும். நம்பர் சீரீஸில் ஒரு கொஸ்டின், ரேஷியோவில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 to 3 கொஸ்டின் வராது, ஒரு 1லேருந்து 2 கொஸ்டின் வரும். எஸ்ஐசியில் வந்து ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் வரலாம். போன வருஷமே 3-4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எஸ்ஐசியில் மட்டும். ரொம்ப முக்கியமான டாபிக். ஆவரேஜில் ஒரு கொஸ்டின், மென்சுரேஷனில் ஒரு கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்கில் 2லேருந்து 3 கொஸ்டின், பர்சன்டேஜ் ஒரு 2 கொஸ்டின், ப்ராபபிலிட்டியில் சம்டைம்ஸ் கேட்காம இருக்கலாம், கேட்டால் ஒரு கொஸ்டின், டைஸ் ஒரு கொஸ்டின், டயக்ராம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின், ஆல்ஃபா நியூமரிக் ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டினோட ஸ்ப்ளிட்டப் இருக்கும். புரிகிறதா? நம்பர் சீரீஸில் ஒரு கொஸ்டின் சொல்லிட்டேனா? ஸோ இது இந்தளவு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸுமே பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு 15-17 நாளில் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணணும், நிறையா ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் தெரியாமல் வந்து நீங்கள் போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 50 வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். க்யூப்ஸ் வந்து 1லேருந்து 25 வரைக்கும் படிச்சிருக்கணும். எதுக்குன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாமில், ரியல் எக்ஸாமில் தான் கேட்டது. 11 1331. ஸோ அப்போ ஆக்சுவலாக 11ஓட க்யூப் தான் 1331. அப்போ 12ஓட க்யூப் தெரிஞ்சால் தான் 1728 நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இல்லைனா யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு நம்பர் சீரிஸ் கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 24 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 20 ஐ திங்க் 26 ஸ்கொயர், 26 மிஸ் ஆயிடுச்சு. 27 ஸ்கொயர், 28 ஸ்கொயர், 29 ஸ்கொயர் என்ன. ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்பரை பார்த்தா ஓஹோ இது ஸ்கொயர் போல் அப்படின்னு நமக்கு ஆக்சுவலாக இங்கே 26 ஸ்கொயர் 676 வரும். உடனே கமெண்டை போட்டுறாதீங்க தப்பாக இருக்குன்னு. சரி, அப்போ பார்த்தோன்னே ஆஹா இது வந்து நமக்கு இது ஸ்கொயர்ரா, அப்போ நம்ம ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? அதுக்கு தான் வந்து இந்த ஸ்கொயர் க்யூப்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணுன்னா, நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு
6வது 8வது புக்கு வந்து நீங்கள் வந்து அதில் உள்ள மேக்ஸை மட்டும் சால்வ் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே 6லேருந்து 10ம்பாங்க, இவர் மட்டும் 6லேருந்து 8ங்கிறாரு. நம்ம கொஞ்சம் விசித்திரமானவங்க. ஏன்னா நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாகு, ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜீப்ரா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த லாங் டிவிஷன் மெத்தடு, இந்த மாதிரி பெரிய பெரிய சம்மாக வந்துடும். இப்போ குரூப் 4 போகிறப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் 7th 8th புக்கில் உள்ள அப்படியே கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் 6th to 8th கொஸ்டின்லாம் பார்த்தாலே போதும். இப்போ பாருங்களேன், சிலபஸில் எவனா சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு இந்த லாக்லாம் கேட்போம், மென்சுரேஷன்ஸ் கேட்போம், ட்ரிக்னாமெண்ட்ரி கேட்போன்னு. இப்போ டைம் அண்ட் ஒர்க்லாம் உங்களுக்கு 9th புக்கில் இருக்காது, 7th 8th புக்கில் தான் இருக்கும். SICIயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th 8th புக்கில் தான் இருக்கும். ஏஜஸ் இருக்குமான்னு தெரில, ஆவரேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCM HCFலாம் 6th 7th புக்கில் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் 9th 10th புக்கெலாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ ஒரு 15 நாள் தான் இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த 15 நாளில் வந்து நீங்கள் 6th to 8th உள்ள புக்ஸில் உள்ள கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் சம்னு எடுத்திங்கன்னா ஒரு 7-8 சம் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அப்படியே கேட்பான், நம்பர் கூட மாறாமல் கேட்கலாம். அதனால ஸ்கூல் புக் வந்து 6th to 8th மட்டும் இந்த 17-16 நாளில் வந்து பாருங்கள். அது போக நம்ம சேனலில் வந்து போன வாரம் ஒரு 3 மணி நேரம் லைவ் போயிருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன். அது போக நாளைக்கு இன்றைக்கி வியாழக்கிழமை, இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆகுதுன்னு தெரில. ஸோ வியாழக்கிழமை என்னாம் தேதி 23ஆம் தேதி வந்து உங்களுக்கு இன்னொரு 4 மணி நேரம் லைவ் போக போகிறோம். இந்த வீடியோலையுமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக சார் மோர் TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த மோர் அப்படிங்கிற ஒரு வேர்டை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா இனிமேல் நான் வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அப்போனா கண்டிப்பாக 25 வாங்கிடலாம்ல, என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக வாங்குகிறோங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு டெய்லியுமே நான் இந்த சொன்ன டாபிக் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், இந்த ரேஷியோ, SICIயில் மினிமம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 25 கொஸ்டின் ஆச்சும் உங்கள் ஏதாச்சும் ஒரு புக்கு PDFல வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இப்போ பாருங்களேன், நமக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங் போகணும் அப்படின்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீ வாட வீட்டிலே படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க, மனசு குத்தணும். இன்றைக்கி நம்ம ஒரு நாள் டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு குத்தணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாமல் தயவுசெய்து எக்ஸாம் சென்டருக்கு போயிடாதீங்க. ஒவ்வொரு டாப்பிக்லையுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 டாபிக் தான் இருக்கும் அப்படின்னா இந்த 15 நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மினிமம் 25 கொஸ்டின் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ப்ராக்டிஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணாடி இருக்கும்ல, அங்கே போய் உங்கள் மூஞ்சை பார்த்து நீங்களே பொலிச்சுன்னு காரி துப்பிக்கோங்க. நான் கோபமாக சொல்லலை, வேறு வழி இல்லை. நம்ம ஒரு குத்தணும், நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கோம், டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு நினைக்கணும். அப்போ தான் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். நான் நீங்கள் 1 மார்க்கு நீங்கள் மிஸ் பண்ணால் கூட ஒரு 1000-2000 பேர் உங்களை தாண்டி போயிடுவோம் கரெக்டாக. அப்போ ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு முக்கியம். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அடிக்கலாம். அதே மாதிரி உங்கள் டெஸ்ட் பேக்கு மார்க் டெஸ்ட்டில் இந்த ஒரு 5 டெஸ்ட் ஆச்சும் எடுத்துகிட்டு போங்க. ஃபுல் மேக்ஸ்னாலும் சரி, நீங்கள் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் சயின்ஸ் எடுத்தாலுமே சரி, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு வந்து ஒரு 5 செட் டெஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு போங்க. அந்த சனிக்கிழமை எடுங்க, இல்லைனா மண்டே எடுங்க, 2 நாள் விட்டு எடுங்க. கரெக்டாக ஒரு 5 மினிமம் ஒரு 5 செட்டு வந்து எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எந்த மார்க் டெஸ்ட் பேக் வச்சாலும், டெஸ்ட் பேக் வச்சுருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றில் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, இப்போ நிறையா இருக்குது ஆன்லைனில், ரைட்டாக? ஸோ இதெல்லாமே பண்ணுங்கள். இப்போ ஸ்கூல் புக்ஸில் உடனே போய் நான் கனி சொல்லிட்டாரு நான் போய் புக்கு வாங்குறேன் மாதிரி இப்போ போய் வாங்காதீங்க. இதெல்லாம் நிறையா டெலிகிராமில் இருக்குது. இந்த வெப்சைட்லேயே நீங்கள் TNPSC போர்ட்டல் அப்படின்னு போனாலே அதில் புக்ஸ் இருக்கும். samasthiirkalvi.in அதில் போனீங்கன்னா அந்த 6th to 8th புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் உள்ள மேக்ஸை மட்டும் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறீங்க, ஸ்கூல் புக்கில் உள்ள சம் பார்க்க போகிறீங்க. டெய்லியுமே இது 25 கொஸ்டின் பண்ண போகிறீங்க. ஒரு மார்க் டெஸ்ட்டுமே நான் 5 போட்டிருக்கேன், ஒரு 3 ஆச்சு எடுத்துகிட்டு போங்க. சரியா? ஒரு 3லேருந்து 5 செட் தயவுசெய்து எடுக்காமல் போயிடாதீங்க. நம்மளோட ஃப்ளாட்டாக போனீங்கன்னா இங்கே தெரிஞ்சுக்கோங்க, பல லட்சம் பேர்த்தில் வந்து சும்மா எக்ஸாம் எழுத வந்தோம், சும்மா வந்து கொஸ்டின் எப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், சும்மா TNPSC குரூப் 4 எழுதுனேன் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த 1 லட்சம் பேர் தான் உங்களுக்கான காம்படிஷனே. புரியுதுங்களா? அப்போ அவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு 1 லட்சத்துலேருந்து ஒரு 80,000 தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுமே ரொம்ப சீரியஸாக இருக்கணும். கரெக்டாக சொல்கிறேன்னா? ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர்கள் பண்ணி கொடுங்க. நாளைக்கு நம்ம லைவில் பார்க்கலாம். நாளைக்குனா மீன்ஸ் இப்போ லைவ் போயிட்டுருக்கோம் Thursday. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம kanishmax.com ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போயிட்டு நம்ம TNPSCக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது செம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். தேங்க்யூ, பை பை.